தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றோம். ஏனென்றால் இந்த காலை உணவு திட்டத்தை அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு விரிவாக்கம் செய்திருக்கின்றார்கள். ஏறக்குறைய 18 லட்சம் மாணவ செல்வங்கள் அரசு பள்ளிகளில் உணவு சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் காலை உணவை. அதை கொஞ்சம் விரிவாக்கம் செய்து அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளிகளுக்கு இந்த திட்டம் கல்வி தந்தை காமராஜருடைய பிறந்த நாள் அன்று அறிமுகப்படுத்தியிருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் தருகின்றது. இந்த திட்டத்தினால பார்க்க போனா எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு ஆரோக்கியமான ஒரு கல்வி அறிவை கொடுக்கக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுத்திருக்கின்றார் நம் முதல்வர் அவர்கள். மதிய உணவு திட்டம் கொடுத்தப்போ பிள்ளைங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னா, ஒருவேளை சாப்பாடு நம்மளுக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆர்வத்துல பிள்ளைங்க படிக்க வந்துட்டு இருந்தாங்க. இப்ப இன்னும் ஒருபடி கூடுதலா என்ன இருக்குன்னா, காலையிலேயே பிள்ளைங்களுக்கு ஒரு புத்துணர்வும் புத்துணர்ச்சியும் தருகின்ற வகையில காலையில் நல்ல ஊட்டச்சத்து மிக்க காலை உணவு திட்டம் பிள்ளைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுவும் சிறப்பாக இந்த கிராமப்புற பள்ளிகளுக்கு முதலிடம் கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் சிறப்பாக சொல்ல போனோம் என்றால், இந்த திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அந்த முதலிடம் வந்திருப்பது எங்களுக்கெல்லாம் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி. எங்களது இந்த பணித்தளத்தில் இந்த திட்டம் ஆரம்பித்தது முதல்வர் அவர்களுக்கும் எல்லாம் வல்ல கடவுளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். ஏனென்றால் இந்த பூமியானது ஒரு புனித பூமி. இந்த பள்ளியானது எம் சபை நிறுவனர் அன்னை தாட்டிப்பத்திரி ஞானம்மா அவர்கள் ஆரம்பித்த முதல் பள்ளி. இந்த கிராமத்துல பெண்பிள்ளை பிள்ளைங்க படிக்க மாட்டாங்க, ஆம்பளை பிள்ளைங்க தான் படிக்க போவாங்க. இது எப்போன்னு சொன்னா 1863 ஆண்டுல. அப்ப 160 ஆண்டுகளுக்கு முன்பு பெண் கல்வி மறுக்கப்பட்ட அந்த சமயத்துல பெண் பிள்ளைகள் படிக்கல, வயலுக்கு வேலைக்கு போறாங்களேங்கிற அந்த ஒரு ஏக்கம் எம் தாய் ஞானம்மாவிடம் இருந்தது. அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்கின்ற வகையில இங்க இருக்க பிள்ளைகள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு திண்ண பள்ளிக்கூடம் மாதிரி. அந்த திண்ண பள்ளிக்கூடம் தான் இன்னைக்கு 160 ஆண்டுகள் கழித்து இவ்வளவு கட்டடமா உயர்ந்து இருக்குது. அந்த அம்மா ஆரம்பித்த தொடங்கிய அந்த பள்ளியில தமிழக முதல்வர் அவர்கள் இந்த திட்டத்தை ஆரம்பித்து இருப்பது எங்கள் அனைவருக்கும் ஒரு மட்டற்ற மகிழ்ச்சியையும் ஒரு பெருமிதத்தையும் எம் அன்னைக்கு கிடைத்த ஒரு கௌரவமாகவும் நாங்கள் பார்க்கின்றோம். இது தமிழக அரசு எம் தாய் இறை ஊழியர் தாட்டிப்பத்திரி ஞானம் அவர்கள் கொடுத்த கௌரவமாக நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு எங்கள் நன்றியை சமர்ப்பிக்கின்றேன்.